ஏன்னா இப்பதான் எனக்கு ஒரு 5-6 படம் கிடைச்சிருக்கு. என்னை ஒரு ஓரம் கட்டி வச்சிருந்தாங்க ஒரு 6-7 மாசமா. அவரோட நடவடிக்கை இதெல்லாம் வேற மாதிரி ஒரு பந்தாவான ஆளு. ஆனா இப்பெல்லாம் வந்து கண்ணில் பார்க்கும் போதே இப்படியே தான் வர. என்னங்க மாமா, என்ன மாமா, ஏய் எனக்கு பார்த்து ஒண்ணுமே பேச, அவர் மேல காய் போடலான்னு பார்த்தா இப்படி வச்சுக்கிட்டேன் நானு. இயக்குனர் தேவரா இல்ல, தயாரிப்பாளர் தேவர் இல்ல, இயக்குனரும் தேவர் இல்ல, கதை நடிச்சா ஐயாவும் தேவர் இல்ல. இது எப்படி ஜாதி படமாகும்? மியூசிக் இசைஞானி இளையராஜா அவர் எல்லாத்துக்கும் பொதுவானவர். அவர் எந்த ஜாதியும் இல்லை. இந்த மக்களுக்காகத்தான் நான் இருப்பேன், இந்த இந்த மதத்துக்காகத்தான் நான் போராடுவேன் அப்படின்னா அவன் அரசியல்வாதி இல்லை. அரசியல்வாதி என்பவன் அனைத்து மக்களுக்கும் பொதுவானவன் தான் நல்ல அரசியல்வாதி. போற்றி பாரடி பெண்ணே தேவர் காலடி மண்ணே. இங்கு வருகை தந்திருக்கும் ஊடகம் பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கிட்டத்தட்ட 1.5 வருஷமா நான் எந்த ஆடி லான்ச் எந்த இதுமே வந்து வெளியே போய் பேசல. நான் அவர்கிட்ட கூப்பிடும் போது உண்மையை சொல்லணும்னா நம்ம தேவர் ஐயாவோட இந்த தேசிய தலைவரோட படத்துக்காக மட்டும்தான் வந்தேன் அப்படிங்கிறதுல அது வந்து ஒரு பேரானந்தப்படுறேன். ஏன்னா இல்ல பல விஷயம் இருக்கு. நான் பேசினா அதான் நான் சொல்ல, இதே படத்துல நான் நடிச்சிருந்தா அதையே தவறா பேசியிருப்பாங்க, நான் தயாரிச்சிருந்தா அதையும் தவறா பேசியிருப்பாங்க, நான் இயக்கி இருந்தா அதையும் பேசியிருப்பாங்க. ஆனா உண்மைய சொன்ன நம்ம இயக்குனர் அரவிந்த் ராஜ் ஐயா அவர்களுக்கும் அதை உண்மையை சொல்ல வச்ச தவமணி ஐயா அவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இதுல அவ்வளவு விஷயம் இருக்கு. நம்ம வந்து இது ஒரு ஜாதியாவோ ஒரு இனமாவோ அப்படின்னு பிரிக்கவே முடியாது. ஏன்னா எங்க வரலாறு, ஏன்னா அவர் பிறந்த மண்ணில் தான் நானும் பிறந்தேன், அதே ஊர்ல தான் நாங்க பிறந்தோம். அப்படிங்கிற போது ஒவ்வொரு எங்க ரத்தத்துல இருந்து எல்லாமே அப்படிதான் இருக்கும். நான் சொல்றேன்ல, உண்மை அதுதான். முக்குளத்தூர் எல்லாமே நாங்க வந்து எங்களுக்கு பெருசா அவர் ஐயா பண்ணல, ஆனா பண்ணதெல்லாம் அவர் வந்து காமனா தான் பண்ணார், பிற இனத்தாராக தான் அதிகமா பண்ணார். ஆனா ஏன் கொண்டாடுறோம்? இப்ப சொன்ன மாதிரி நம்ம ஸ்நேகன் மாப்பிள்ள சொன்ன மாதிரி ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா, அவரை நாங்க அதான் அவரு தேவர் அப்படின்னு அவரு ஒரு பேர் வச்சுட்டாங்க. அதனாலதான் இந்த அளவுக்கு இவ்வளவு வேற்றுமை வருது, இவ்வளவு விஷயங்கள் வருது. ஏன்னா இப்பதான் எனக்கு ஒரு 5-6 படம் கிடைச்சிருக்கு. என்னை ஒரு ஓரம் கட்டி வச்சிருந்தாங்க ஒரு 6-7 மாசமா. ஏன்னா இந்த மாதிரி நான் ஜாதியில ஏதாவது கொண்டு விடே, நான் இல்லடா, நான் இப்போ வந்து நாளைக்கு ரஞ்சித் சார் நடிச்சு கூப்பிட்டாருன்னா நடிப்பேன், மிகப்பெரிய இயக்குனர். அவர் மாரி செல்வராஜ் கூப்பிட்டாருன்னா நடிப்பேன், மிகப்பெரிய இயக்குனர். நான் காடு வெட்டின்னு வந்து வேற ஜாதியினர் இதுலதான் நான் ஹீரோவா நடிச்சேன். உண்மையிலே சொல்றேன், ஒரு வெப் சீரியஸ்னு ஒண்ணு எடுத்தாங்கன்னா கண்டிப்பா தேவரையா நடிக்கிறதுங்கிற சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மிகப்பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கணும். அந்த பாக்கியம் வந்து பசீர் மாம்சுன்னு சொல்லவே முடியல. இப்படி வேற வந்து உட்காந்து, ஏன்னா அவரை வந்து 15 வருஷமா தெரியும். என்னோட 15 வருஷமா 25 வருஷமா தெரியும் எனக்கு. எங்க அப்பா காலத்துல இருந்து அவர் தெரியும். அவரோட நடவடிக்கை இதெல்லாம் வேற மாதிரி ஒரு பந்தாவான ஆளு. ஆனா இப்பெல்லாம் வந்து கண்ணில் பார்க்கும் போதே இப்படியே தான் வர. என்னங்க மாமா, என்ன மாமா, ஏய் எனக்கு பார்த்து ஒண்ணுமே பேச, அவர் மேல காய் போடலான்னு பார்த்தா இப்படி வச்சுக்கிட்டேன் நானு. சோ ஒரு மனிதனுக்கு உள்ள வந்து ஒரு தெய்வீகம் வந்த மாதிரிதான். இதுதான் உண்மை. அவர் உண்மையிலேயே ஒரு தெய்வம். அவரு இறக்கும் போது பக்கத்திலே மயில், அவர் வளர்த்த மயில் இறந்து, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் அவரை பத்திலாம் நான் தான் 2 மணி நேரத்துல எடுக்க முடியாது. ஒரு வெப் சீரியஸாவோ இது ஒரு மிகப்பெரிய வந்து எடுத்திருக்கணும். ஆனா இந்த அளவு நான் படம் பார்க்கும் போது, நான் போன வாரம் தான் அந்த படத்தை பார்த்தேன். நான் வந்து எல்லா சமூகத்து மக்களுக்கும் சேர்த்து சொல்றேன், தயவு செய்து இந்த படத்தை பாருங்க. ஆனா முக்குளத்தூர் மக்கள் வந்து இந்த ஜெனரேஷன்ல இருக்காங்க பாருங்க, ஐயாவை பத்தி பார்த்தே அவனு இந்த படத்தை பாத்துருங்க, தயவு செய்து சொல்றேன். என்ன வந்து நம்ம ஏன்னா
இத வந்து நீங்க வந்து ஒரு ஜாதிய படமாவே பார்க்காதீங்க, எல்லாருமே பார்க்கணும் இந்த படத்தை. அந்த அளவுக்கு அவர் ஒரு மனிதர் வந்து ஒரு கடவுள் வந்து மனிதனா பிறந்தவர் தான் ஐயா தேசிய தலைவர் ஐயா முத்துராமலிங்க தேவர். இதுதான் வந்து அவரோட உண்மை. இது மறைக்கப்பட்ட வரலாறு. பல விஷயங்கள் வந்து இந்த படத்துல வந்து எக்ஸ்போஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. நான் ஓப்பனா சொல்றேன், இதுல கான்ட்ரவர்சி எல்லாம் இருக்கு, இல்லைன்னு சொல்லி சும்மா இதெல்லாம் சொல்லாதீங்க. இருக்கு. என்ன கான்ட்ரவர்சி இருக்கு? எல்லாரும் ஒத்துமையா இருக்கணுங்கிற கான்ட்ரவர்சி தான் இருக்கு. ஆமாவா இல்லையா? அவர் அப்படிதான், அவரோட எண்ணம் அப்படிதான், அவரோட செயல்பாடு அப்படிதான். நாங்க ஒவ்வொரு விஷயமும் வந்து வருஷம் நான் எங்க இருந்தாலும் ஐயாவோட இதுக்கு போயிருவோம், ஜெயந்திக்கு போயிருவோம். அந்த ஜெயந்தியில வர கூட்டம் அது வந்து ஒரு மக்கள் கொண்டாடுறாங்க அப்படிங்கன்னா சில மக்கள் அமைதியா கொண்டாடுறாங்க, அவ்வளவுதான். ஆனா எல்லாருமே அவர் இதை பிறப்பும் இறப்பும் ஒரு மனிதனுக்கு ஒரே நாள். யாருக்கு கிடைக்கும் அந்த பாக்கியம்? அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக திருமணம். அவரெல்லாம் வந்து கம்பேரபிளே கிடையாது. இல்ல பல இந்த தேசிய தலைவரை பொறுத்த வரைக்கும், அதாவது எங்க தாத்தாவும் சரி, எங்க தாத்தா பேர் ராமுத்தேவர். ராமுத்தேவர் ஐயா வந்து முத்துராமலிங்க ஐயா தேவரோட ரைட் ஹேண்ட். அவர் கூடயே இருந்தவர், அவர் கூடயே இருந்து பல விஷயங்களை பண்ணவர். அப்படி இருந்து வந்தவர் தான் எங்க அப்பா களஞ்சிய தேவர். என் பேரை வந்து சுரேஷன் கட் பண்ணியாச்சு, ஏன்னா அது ஜெனரேஷன் மாறிடுச்சு. இனிமே என் பிள்ளைகளுக்கெல்லாம் வரும்போது என்ன எப்படி இதெல்லாம் தெரியாது. ஆனா இந்த மாதிரி ஒரு படைப்புகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்குல்ல, இது நான் ஓடிடிலயோ வேற தளத்திலேயோ போயிட்டு இது போய் பல 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 பேருக்கு இப்படி ஒரு மனிதர், இப்படி ஒரு தலைவர் வாழ்ந்தாரு, இப்படி ஒரு அரசியல் தலைவர் வாழ்ந்தாரு. ஏன்னா ஏங்க உண்மையிலே சொல்றேங்க, இப்ப கட்சி ஆரம்பிச்சவங்க எல்லாம் இல்ல, எல்லாரும் போய் அவர் எப்படி இருந்தாரு, அவர் எப்படி ஒரு அரசியல் அணுகுமுறை எப்படி செய்தாரு. ஏங்க எலெக்ஷனு எம்பி எம்எல்ஏக்கு நிக்கிறாரு, வாயே துறக்காம ஜெயிச்சவருங்க அவரு. அதுல ஒரு டைலாக் இருக்கு, ஏன்னா நானு மொத்தமா ஓட்டு போட்டு தானே நான் ஜெயிச்சேன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றீங்க, ஒரு இனத்தார் கிடையாது, என்னைய போய் ஜாதிய தலைவர்னு சொல்றீங்களா? ஒரு இனம் போடலையா, மொத்த இனமும் சேர்ந்து போட்டதுதான் அவர் ஜெயிச்சாரு. அவர் இது வரைக்கும் தோத்த வரலாறே கிடையாது. அப்படிப்பட்ட மனிதரை வந்து இன்னைக்கு சொல்ற அந்த மனிதரையும் சரி, அதுல சார்ந்து வந்த எங்களையும் சரி ஜாதியா பார்க்காதீங்க. நான் ஒரு தேவனா பேசல, நான் ஒரு மனுஷனா பேசுறேன். அத வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். ஐயோ ஜாதி பேசிட்டான், ஜாதி படம் பண்ணிட்டான், அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் ஐயாவோட வழியில வந்தவங்க நாங்க. யாருமே அந்த மாதிரி ஜாதி எடுத்து கொண்டாடக்கூடிய மனிதர்கள் அல்ல. ஜாதி படம் எடுத்து பெருமையா, அது வந்து பெருமைன்னு கிடையாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து இருக்குங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணி படமா எடுத்தோம். அது பெருமையா நினைச்சுக்கிட்டாங்க எல்லாருமே, அவ்வளவுதான். பெருமையா பேசுறாங்க, பெருமையா பேசுறாங்க, இருந்ததை பேசுறோம், பெருமையா பேசல. ஆமாவா இல்லையா? ஐயா நீங்க சொல்லுங்க தவமணி ஐயா. இப்படி இருந்திருக்காங்க மனிதர்கள், அந்த மாதிரிதான் இருந்திருக்காங்க. அத பேசுறதுல தவறே கிடையாது. சில பேர்களோட வலி, அந்த வலியை போக்குனவரே தேவர் ஐயா தானே. பல பேரோட வழிகளை போக்கிய அவங்களை வந்து ஒரு யாருக்குமே வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுங்கிறத வந்து செய்தவரே தேவர் ஐயா தான். ஐயா அதாவது வந்து இந்த மனுஷனுக்கு நேதாஜி சுபாஷ், ஐயோ அதுவும் சொல்ல முடியல, எல்லாமே பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பேரை வச்சுக்கிட்டு ஒரு மிகச்சிறந்த ஒரு வழக்கறிஞர் இவரு. அவர் வந்து நேதாஜி வரும்போது அப்படியே புல்ல அரிச்சிருச்சுங்க அந்த படத்துல. இந்த மனுஷன் ஒரு சின்ன ஒரு என்ன சொல்லுவாங்க, சின்ன தியேட்டர் தான் நாங்க பார்த்தது. அப்படியே ஒரு எமோஷனல்ல என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. சரி என்னைக்கா ஒரு ஸ்டேஜ் கிடைக்கும் அப்ப சொல்லலான்னு தான் நான் நினைச்சேன். அவ்வளவு அருமையா, அவ்வளவு தத்துருவமா இருந்துச்சு நேதாஜி ஐயா வரும்போது. அவர்கிட்ட கூட இருந்தது ஒரே தமிழன் வந்து எங்க ஐயா, அதாவது நம்ம ஐயா தேசிய தலைவர் மட்டும்தான். அவ்வளவு போராட்டங்கள், அவர் எங்க இருந்தாரு என்ன ஆனாருன்னு கூட தெரியாது, ஆனா இவருக்கு தான் தெரியும். இந்த வரலாறுலாம் யாருக்கு தெரியும்? இதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு. அவரே மறைக்கப்பட்டிருக்குன்னா இவரே மறைக்கப்பட்டிருக்கு தானே இருந்திருக்கும். இத இன்னும் இந்த படம் எடுத்த உண்மையிலேயே என்னோட நண்பர், என்னோட சகோதரர், இது என்ன ஒரு அழகான விஷயம் தருமா, இதுல நடித்த எனது மாமா பசீர் அவர்கள் தேவர் இல்ல, இயக்குனர் அரவிந்த் ராஜ் சார் வந்து தேவர் இல்ல, அதுக்கு மேல இவரை தயாரிச்சதும் தேவர் இல்ல.
இது ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லையா? அது யாருமே இன்சிஸ்ட் பண்ணி எதையுமே செய்யல. ஒரு தேசிய தலைவர்ங்கிற ஒரு மிகப்பெரிய அவரோட காவியத்தை எடுத்து உங்களுக்கு படைச்சிருக்காங்க. ஸோ அந்த இது உங்களுக்கு சேர்ந்துருக்கு. நீங்க தயவு செய்து எல்லா சமூகத்தினரும் இந்த படத்தை பார்க்கணுங்கிற கையெடுத்து நான் உங்களை கேட்டுக்கிறேன். பாருங்க, அவர் இப்படி ஒரு மனிதர் வாழ்ந்தாருங்கிறத பாருங்க. ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த படத்தை தயாரிச்ச சத்யா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. நம்ம டைரக்டர் சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சார். இதை இவ்வளவு தூரம் நாங்கெல்லாம் அதாவது இதெல்லாம் ரொம்ப பெருசா பண்ணணும்னு சொல்லிட்டு நான் தான் சொல்றேன்ல, நான் முக்குளத்தூர் எல்லாத்துக்குமே சொல்றேன், வான் பண்ணி சொல்றேன். உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்லையா? எத்தனை பேர் எவ்வளவு கோடிசனா இருக்கீங்க? எடுத்திருக்கலாம்ல ஒரு 1000 கோடி 500 கோடி இல்ல. நம்ம முக்குளத்தூர் சமூகம் தென் மாவட்டத்துல எவ்வளவு பெரிய ஆளா இருக்கீங்க? எடுத்திருக்கலாம்ல. இவங்களுக்கே சப்போர்ட் பண்ணி கூட இருந்திருக்கலாம்ல. நான் படம் பார்த்துட்டு அங்கேயே ஓப்பனா சொன்னேன், எடுக்கணும். அவரோட வளர மீசை மாத்திரம் முறுக்குனா பத்தாது, நான் போடுறேன். அது மாதிரி எல்லாரும் சேர்ந்து போடுங்க. போட்டு இந்த மாதிரி முக்குளத்தூர் மட்டும் இல்ல, எல்லா சமூகத்தினரும் அதுல சிறந்த தலைவரை அவங்க படைப்பை சும்மா சொல்லிக்கிட்டா பத்தாது, எடுத்து பண்ணணும், வரலாற சொல்லணும். அதுக்கு சொல்றதுக்கு எல்லாரும் கூட நிக்கணும். அவங்க மேலதான் எனக்கு கோவம். இவங்க எடுத்ததை உண்மையிலேயே பாராட்டுற. இவங்களுக்கு எல்லாரும் முழு ஆதரவு கொடுக்கணும்னு நான் சொல்லிக்கிறேன். நன்றி 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 நன்றி. தேசிய தலைவர் இசை வெளியீட்டு விழா ரொம்ப நாளாச்சு. பிரசாத் இவ்வளவு கூட்டத்தை பார்த்து, ஆமா நிக்க இடம் இல்லை. கூட்டத்தை பார்த்தது நமக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என்னமோ அவர் தேவர் பார்க்குற மாதிரி இருக்கு, ஐயா பார்க்குற மாதிரியே இருக்கு. அவ்வளவு வேச பொருத்தம். எல்லாரும் ஒரு சின்ன ஒரு ஐயப்பாடை வெளிப்படுத்தினாங்க. தேவர் திருமணார் பற்றிய படம், இது ஜாதி சம்பந்தப்பட்டதா அப்படின்ட்டு. தேவர் ஐயாவை ஜாதி தலைவர்னா ஒத்துக்கணும். அவர் மனித ஜாதி தலைவர். அவர் தமிழ்நாட்டிலே எல்லா ஜாதிக்கும் அவர் தலைவர். ஒரு ஜாதிக்குல எல்லா ஜாதிக்கும் ஒரு தலைவர். எந்த ஒரு மனுஷன் எல்லாரும் நேசிக்கிறாங்களோ, எல்லா ஜாதி மக்களையும் தன் மக்கள் நினைக்கிறாங்களோ, அவங்க அனைத்து ஜாதி மக்களுக்கும் ஜாதி தலைவர் தான் அவரு. அப்படி வாழ்ந்தவர் தான் தேவர் திருமகனார். இதுல ஒரு சிறப்பு ஒண்ணு தேவர் மகன் படம் வந்துச்சு. அதன் பட தயாரிப்பாளர் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்ல கமலஹாசன். அந்த படத்தின் கதாநாயகன் கமலஹாசன் தேவர் சமூகத்தை சேர்ந்தவர்ல. அந்த படத்தின் இயக்குனர் பரதன் அவர்கள், அவரும் தேவர் சமூகத்தை சேர்ந்தவர்ல. அந்த படத்தில் நடித்த வடிவேலா இருக்கட்டும், நிறைய நடிகர், நாசர் அவர் இஸ்லாமியர். என்னை பொறுத்தவரைக்கும் அதில் தேவரா இருந்தவர் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் தான். அதுக்கடுத்து சங்கிலி முருகன் அவர்கள். 2 பேர் தான். இது எல்லாருமே சமூக சேர்ந்தவர்கள். ஏன்னா ஒரு ஜாதி படம்னா அந்த படத்தின் தயாரிப்பாளர் அந்த ஜாதியா இருப்பாரு, அந்த படத்தின் டைரக்டர் அந்த ஜாதியா இருப்பாரு. அந்த என்னன்னா ஆமாமா தேவர்மோகனை பாருங்க, அவரு அங்கே கரெக்டா இருக்காரு. நான் தான் மறந்துட்டேன். சில விஷயம் கரெக்டா இருப்பாங்க. நமக்கு அது கொஞ்சம் வீக்னால தேவர்மோகன்ல கதாநாயகன் நடித்த கௌதமி அவர்கள் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள். ஓகே. ரேவதி அவர்கள் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள். ஓகே. அப்புறம் அவர் ரேவதி ரசிகா இருப்பாங்க, எங்க ரேவதி வீட்டுல இருப்பாங்க. ஏன்னா ஒரு இந்த ஃப்ளோ போயிடும் எனக்கு. நான் பேசுற வீக்கு எங்க விட்டு எனக்கு தெரியாம போயிடும். ஜாதி படம்னா அந்த தயாரிப்பு அந்த ஜாதியா இருக்கணும், இயக்குனர் அந்த ஜாதியா இருப்பாங்க,
கதாநாயகன் ஜாதியை ஆளை பார்த்து போடுவாங்க, வில்லனே அந்த ஜாதிக்காரனை பார்த்து போடுவாங்க. இப்படி ஒரு ஜாதி படம் எடுக்கும்போது அவங்க ஜாதிகளா பார்த்து எடுக்கிற படம் தான் ஜாதி படம். தேவர் முன் அப்படி இல்லை. இந்த தேசிய தலைவர் தேவர் திருமண வாழ்க்கை வரலாறு எடுக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா தேவர் நடிக்கிறாருல்ல, அது தேவரா? இஸ்லாமியர். அவர் தயாரிப்பாளர் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல. இயக்குனர் தேவரா? இல்ல. தயாரிப்பாளர் தேவர் இல்ல, இயக்குனரும் தேவர் இல்ல, கதை நடிச்சா ஐயாவும் தேவர் இல்ல. இது எப்படி ஜாதி படமாகும்? மியூசிக் டைரக்டர் இசைஞானி இளையராஜா, அவர் எல்லாத்துக்கும் பொதுவானவர். அவர் எந்த ஜாதியும் இல்லை. அவர் மனித இனத்துக்கே பொதுவானவர். அவர் யாருக்கெல்லாம் காது இருக்கோ, மிருகத்துக்கு, பறவைக்கு, காதுக்கு, எல்லாருக்குமே அவர் பொதுவானவர். அவர் அப்ப இசைஞானியும் சமூக சேர்ந்தவர்ல. அப்ப தேவரை பத்தி ஒரு படம் எடுத்துட்டு அதுல இருக்க யாருமே தேவர்னா அதுதான் தேவரையா. அப்படிதான் அமையும். தேவரையா வந்து உண்மையிலேயே அவங்க ஜாதி மேல பற்று உள்ளவர், அந்த ஜாதி மேல வெறி உள்ளவர்னா இங்க தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர் எல்லாமே அது ஜாதி அமைஞ்சிருப்பாங்க. அவருக்கு அது இல்லாதனால அந்த ஆத்மா வேலை செய்யும். ஆத்மா அவருடைய எண்ணப்படி அந்த ஆத்மா அப்படிதான். இங்க வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள், வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் தேவரையா படத்துல ஒன்றிணைகிறாங்க. இதுவே மத நல்லிணக்கத்துக்கு சான்று. இந்த வேணா சான்று இருக்கு. நான் சத்யா சார் ரொம்ப பாராட்டுறேன். ஒரு தயாரிப்பாளர் அவருக்கு ஒரு ஜாதி வரி இருந்தா வேற படம் எடுத்திருப்பாரு. நம்ம ஜாதிக்காரனா பாடுற எவனா டைரக்டர், நம்ம ஜாதிக்காரனா நடிகரா போடு அப்படி தேடி இருப்பாரு. உங்களை பாராட்டணும் சார். ஃபர்ஸ்ட் தயாரிப்புல பாராட்டணும். ஏன்னா நீங்க இது பெரிய மனசு வேணும் சார், பெரிய மனசு வேணும். ஒரு பொதுவா இப்போ சார் சொன்னார் ஆரோக்கியக்குமார் சார், சும்மா ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு ஆக்ஷன் படம், ஒரு காமெடி படம், ஒரு காதல் படம் அப்படிங்கும்போது அதுக்கு யாரும் பிடிச்சிட இருக்கலாம், யாரும் டேரக்டரா இருக்கலாம். ஆனா ஒரு ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரோட படத்தை எடுக்கும்போது வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்து எடுக்கிறாங்கன்னா அங்கே அவர் தான் தெய்வ திருமகன். அதான் தெய்வ திருமகன். இதுல காட்டுவாங்க நாசர தமிழகத்துல இந்தியாவிலேயே அரசியல் யாரெல்லாம் உள்ள வர்றாங்களோ, யாரெல்லாம் அரசியல்வாதி ஆகணும் ஆசைப்படுறாங்களோ, யாரெல்லாம் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க அனைவரும் படிக்க வேண்டிய ஒரே படம் தேவரோட வரலாறு. ஒரு மனுஷன் எப்படி தன் மொழியை நேசிக்கணும், ஒரு மனுஷன் எப்படி தன் சார்ந்த மக்களை நேசிக்கணும், ஒரு மனுஷன் எப்படி தேசத்தை நேசிக்கணும், ஒரு மனுஷன் எப்படி தெய்வத்தை நேசிக்கணும். ஒரு மனுஷனுக்கு தெய்வ பக்தி எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு தேசபக்தியும் முக்கியம் சொன்ன ஒரே தலைவர் தேவரையா. இது யார் சொல்றா? இன்னைக்கு இங்க இருக்கவன் இந்தியா வேற நினைக்கிறான். இந்தியானா வேற, தமிழ்நாடுங்கிறது வேற. இங்க இருந்து இந்தியாவுக்கு எதிராக நிறைய குரல் வந்துகிட்டு இருக்கு. ஆனா தேசமும் தெய்வீகமும் எல்லாம் ஒண்ணுன்னு நமக்கு சொன்ன தலைவர் தேசிய தலைவர். அங்க கத்துக்கணும். ஜாதியை தாண்டி, மதத்தை தாண்டி எல்லாருக்கும் யாரு பொதுவா இருக்கணும் அவன் தான் அரசியல்வாதி. இந்த மக்களுக்காகத்தான் நான் இருப்பேன், இந்த இந்த மதத்துக்காகத்தான் நான் போராடுவேன் அப்படின்னா அவன் அரசியல்வாதி இல்லை. அரசியல்வாதி என்பவன் அனைத்து மக்களுக்கும் பொதுவானவன் தான் நல்ல அரசியல்வாதி. அது இல்லாம இந்த ஜாதி இந்த மதம் அப்படிங்கும்போது அது ஒரு நிமிஷம் சாரி
ஒரு ஒரு ஜாதி தலைவராக இருந்தால் நீங்கள் ஒரு ஒரு ஜாதி மக்களுக்கு நீங்கள் போயிடலாம். ஒரு மதத்துக்காக நான் உழைக்கிறேன்னா நீங்கள் ஒரு மதத்துக்காக ஒரு அமைப்பு ஏற்படுத்திக்கலாம். ஆனால் அரசியலுங்கிற வரும்போது அனைத்து மக்களுக்கும் பொதுவானவனா இருக்கணும். அவன் தான் நல்ல அரசியல்வாதி, இல்லைன்னா அவன் காரியவாதி. ஏன் திருப்பி தேவரையா தேவரான்னு சொன்னா, அவருக்கு எல்லா மக்களும் ஒண்ணுதான், எல்லா மக்களும் ஒண்ணுதான். தாய்ப்பால் எங்க குடிச்சாரு? அவர் இந்துவா பிறந்திருக்கலாம், ஆனா ஒரு முஸ்லிம் தாயிட்ட தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்தார். இறக்குற காலகட்டத்தில் அனைத்து சொத்தையும் அவர் ஜாதிக்காரன் எழுதி கொடுத்தாரு. ஆக்சுவலி தேவராயனுக்கு மேல கோபம் வரணும், யாருமே வரணும், முக்குலத்தூருக்கு வரணுங்க. தேவராய மேல கோபம் வரணும்னா முக்குலத்தூர் வரணும். ஏண்டா இவ்வளவு அங்க கொண்டாடினா நம்ம ஜாதியில பொருந்த எங்க ஜாதிக்காரன் ஒண்ணும் பண்ணாம பட்டியலத்து மக்களுக்கு அனைத்தையும் கொடுத்துட்டியே. நான் சொல்றேன், தேவராய கொண்டாட முடியும் யாருன்னா பட்டியலத்து மக்களும் கொண்டாடணும், அவங்கதான் கொண்டாடணும். உங்க எல்லாருக்கும் தப்பான வரலாறு சொல்லி கொடுத்து நீங்க உங்களுக்கு எதிரானவரா தேவர நீங்க புரிய வச்சிருக்காங்க. அப்போ கோபப்பட வேண்டியது முக்குலத்தோர், கொண்டாட வேண்டிய யாருன்னா பட்டியலத்து மக்கள். அதை புரிஞ்சுக்கும் போதுல இங்க வா. அப்படியே சில அரசியல் அப்படி மாத்தி போட்டோம். அதை சொல்றதா இந்த மறைக்கப்பட்ட வரலாறு. இங்க நிறைய மாற்றப்பட்ட வரலாறு நிறைய இருக்கு, அதுவும் கொண்டு வரணும் அடுத்து. அதனால யாரு தேவர்மான் எப்படி டைட்டில் வைக்க போச்சு? தேவர்னு எப்படி ஒரு ஜாதி பேர் வச்சு கொண்டாட போச்சு? தேவர்மனை பார்த்துட்டு தேவதையா கோவப்படணும். அங்கே தேவர் தான் கடைசி சொல்றாரு கமலாசன், படிக்கடா காட்ட மாட்டியா? யாரை திட்டுறாங்க கடைசியா? நீங்க படம் எடுத்துட்டு கடைசியா தேவர் தான் திட்டுறாங்க. உங்களுக்கும் கோவம் வருது, தேவருக்குள்ள கோவம் வரணும், முக்குளத்துல கோவம் வரணும். கடைசியா தேவர்மன் சில குறிப்புக்கு சொல்றேன். பொதுமக்கள் எல்லாம் கொண்டாடிட்டாங்க, எல்லா மக்களுக்கும் தேவர்மனை கொண்டாட போனது. இதுல நிறைய இடங்கள்ல மீசோட வருவாரு, சில இடங்கள்ல மீச இல்லாம வருவாரு. இல்ல இளமையிலேயே குழப்பம் இருக்கும். ட்ரெயில பார்க்கும்போது மீசோட வர்றாரு, மீச இல்லாம வர்றாரு. அந்த மீசை எடுத்த கதை எதுக்காக எடுத்தாரு? மீசைய கேரளா நினைக்கிறேன், கேரளாவில் அது இல்லையா? ஓகே, ஆன்மீகவாதி. ஆமா, ஆன்மீகத்துல ஃபுல்லா ஈடுபட்டதுனால அவரு மீசை எடுத்துட்டாரு. பெண்களை மதிக்கக்கூடியவர், பெண்களை எல்லா பெண்களையும் தாயை நினைக்கக்கூடியவர், ஒரு அரசியல்வாதி அப்படி நினைக்கணும். அனைத்து பெண்களையும் ஒரு தாயை நினைக்கணும், சகோதரன் நினைக்கணும். அப்படி நினைச்சவர் தான் தெய்வ திருமகன். நான் சொல்றேன், ஒரு நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய வர்றவங்க, அரசியல்வாதியாக வர்றவங்க முதல்ல தேவராக முழுக்க தெரிஞ்சுட்டு அவரை படிச்சுட்டு இங்கே உள்ள வரணும். இந்த ஆக்சுவலி இளையராஜா ஐயா சொன்னாங்களா ரைட்டில் மாதிரி சொல்லி, இதுதான் கரெக்டு. இன்னைக்கு தேசியத்தை நேசிக்கிற ஆளு தலைமை யாரும் இல்லை தமிழ்நாட்டில், இல்லை வெவ்வேறு இதில் இருக்காங்க. தேசிய நேசிக்க தலைவர் இல்லை. அதில் தேசிய தலைவங்கிறது இந்த படத்துக்கு சரியான டைட்டில். ஜாதி வேறுபாடு இல்லாமல் அனைத்து சமூக சேர்ந்தவர்கள் சேர்ந்து தேவர் திருமலையாவுக்கு அவர் புகழை போட்டு மன்னமா இந்த படத்தை எடுத்ததுக்கு நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். தொடர்ந்து அடுத்து இந்த மாதிரி சமூக தேவையான படத்தில் நீங்கள் எடுக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.